கடந்து வந்த பாதை நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வேண்டும்? இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், இந்திய கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும், இந்திய பண்பாட்டை வளர்க்க வேண்டும். இதுவே எனக்கு நோக்கம். இந்திய கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் சொல்றாங்க. ஆனா இப்போ இந்திய கலாச்சாரத்தை வளர்க்கிற மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நமது பிள்ளைகளை வளர்க்கும் மொழியில் வளர்த்தால் இந்திய கலாச்சாரம் நன்றாக வளரும். அது ஒரு தவறும் இல்லை. பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்டி இந்திய கலாச்சாரம் என்றால் என்ன, இந்தியாவில் எப்படி நமது முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், நமது மூதாதையர்கள் இப்படி இருந்தார்கள், மூதாதையர்கள் வரலாற்றை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நீ மேல்நாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்கக்கூடாது, நமது நாகரிகத்தை கடைபிடித்தால்தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நாகரிகத்தை கடைபிடிக்கிறார்கள். அதே போன்று இந்தியர்களாகிய நாம் இந்திய கலாச்சாரத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று பல மேலை நாடுகள் இந்திய கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு மக்கள் மேலே நாட்டு கலாச்சாரத்தை விரும்புகிறாங்க. அது தவறான போக்கு. அது நாம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மேல்நாட்டுக்காரர்கள் எல்லாம் அவர்கள் கலாச்சாரத்தை விட்டு இந்திய கலாச்சாரத்தின் மீது ஆசைப்பட்டு இருக்கும் பொழுது நமது பிள்ளைகளை மேல்நாட்டு நாகரிகத்தை கடைபிடிக்க சொல்வது மிகவும் தவறான செயல். அதை ஒரு சில குடும்பங்கள் செய்து வருகின்றன. கலாச்சாரம் என்பது என்ன? கலாச்சாரம் என்பது நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம், இவைகளைத்தான் கலாச்சாரம் என்பார்கள். கலாச்சாரத்தை சிலர் தவறான போக்கிலே புரிந்து கொண்டிருக்கிறார். கலாச்சாரம் என்றால் மதம், இந்திய கலாச்சாரம் என்றால் இந்திய மதம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதை போன்று கலாச்சாரம் என்றால் இல்லை, அதுலேயே நல்ல கலாச்சாரம் சொல்றோம் இல்லையா? அப்படின்னு என்ன? நல்ல பண்பு அப்படின்னு என்ன? நல்ல பண்புன்னா மனிதர்கள் இப்படி நடக்க வேண்டும், நல்ல ஒழுக்கமாக நடக்க வேண்டும். இல்லை நம்ம என்னன்னா நம்ம ஒரு மேடையில் பேசுவது போல ஒரு சொத்த பொதுவா அப்படி இல்லாமல் நல்ல பண்பு நல்லொழுக்கம் என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு அழகா எப்படி சொல்லுவாங்க, எளியவருக்கும் புரிய போகிறது. இந்திய கலாச்சாரம் என்பது நல்லொழுக்கத்தை வளர்ப்பதுதான் முக்கிய நோக்கம். அதாவது சிறுபிள்ளைகள் மற்ற நண்பர்களுடன் சேரும்போது தவறான போக்கிலே சென்று விடுவார்கள். சிலர் புகைப்பிடிப்பது, வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவிற்கு செல்வது, இதை போன்ற தவறான செயல்களில் எல்லாம் ஈடுபடுவார். அவற்றை தடுத்து நிறுத்தி நீ சிகரெட் பிடிக்கக்கூடாது, அதனால் உடலுக்கு கேடு உண்டாகும் என்பதையெல்லாம் அறிவுறுத்த வேண்டும். எனக்கு தெரிந்து எவ்வளவோ சிறுவர்கள் சாராய கடைக்கு கூட செல்கிறார்கள். அவைகளெல்லாம் தவறான பழக்கம். அதுதான் நல்ல கலாச்சாரம் என்பது. இதை போன்று சிறு வயதிலிருந்தே நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும். அதுதான் நல்ல கலாச்சாரம் என்பது. இதற்கு இந்த நல்ல கலாச்சாரம் வளர்ப்பதற்கு முக்கிய காரணம் ஆசிரியரா இல்லை பெற்றோர்களா? இந்த நாட்களில் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் மீது அதிக பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. பெற்றோர்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பையன் எங்கே போகிறான், எங்கே வருகிறான் என்பதையெல்லாம் அவர்கள் கண்காணிக்க வேண்டும். பையன் ஒழுங்காக படிக்கிறானா, பையனுக்கு ஒழுங்கான நண்பர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் நண்பர்கள் நல்லவர்களா, ஒருவனை பற்றி நாம் சொல்லும்போது அவன் நண்பன் யார் என்பதை தான் கேட்போம். அவன் நண்பன் தவறானவனாக இருந்தால் இவனும் கெட்டுவிடுவான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே தனது பிள்ளைகளை நல்ல நண்பர்களுடன் பழக்கி அவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே நல்ல ஒழுக்கங்களை, நல்ல ஒழுக்க கட்டுப்பாடுகளை கற்றுக் கொடுத்து காலையில் எழுந்தவுடன் பல் விளக்க வேண்டும். சிலர் செய்வதே கிடையாது. காலையில் எழுந்தவுடன் தன் பிள்ளைகளுக்கு காப்பியை கொடுக்கிறார். அப்படி வளர்க்கக்கூடாது. பிள்ளைகளை காலையில் எழுந்தவுடன் நீ போய் பல் தைத்து அதன் பிறகு வா, அப்பொழுதுதான் உனக்கு காப்பியோ. நீங்கள் சொல்றது கரெக்டு, நல்ல விஷயம். ஆனால் இன்னைக்கு பல பெற்றோர்கள் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க, பகலில் வீட்டில் இருக்க மாட்டாங்க, இவங்களா இருந்துச்சு ப்ரெஷ் பண்ணி போக வேண்டியிருக்குது. இப்படிப்பட்ட இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி அவங்களுக்கு சரியான நேரத்தில் சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த காலங்களில் பெற்றோர்கள்
கணவனும் மனைவியும் வேலைக்கு போவதால் இதை போன்ற சங்கடங்கள் ஏற்படுகின்றன. கணவன் மனைவி தன்னுடைய தாயார் தந்தையரை வீட்டில் வைக்க வேண்டும். அவர்கள் இவர்களை விட பொறுப்பாக குழந்தைகளை பாதுகாப்பார்கள், பார்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுவாங்க சொல்றேன். அதுதான் இப்பொழுது. ஆனால் பெரும்பாலும் தனிக்குடித்தனம் வந்திருக்காங்க. எல்லாரும் கணவன் மனைவியை பிரிஞ்சு தனிக்குடித்தனமா அவர் செல்வதனால கூட்டு குடும்பத்திற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டு. ஆகவே கணவன் மனைவி தான் தங்கள் குழந்தைகளை வேலைக்கு செல்வதற்கு முன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், வீட்டை ஒழுங்காக பாதுகாக்க வேண்டும், யாரும் உங்களுக்கு செய்யாதவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு காலையில் எழுந்த பிறகுதான் கணவன் மனைவியும் வேலைக்கு போகிறார். காலையில் எழுந்தவுடன் பையனை பல் தேய்க்க பிரஷ் செய்ய வைத்து அவனை குளிக்க செய்து அதன் பிறகு உணவை உங்க சொல்லி அதன் பிறகு பள்ளிக்கு செல்ல சொல்வது. சில பிள்ளைகள் சோம்பேறித்தனத்துடன் குளிக்காமலேயே இருந்து விடுவார். அது தவறான போக்கு. தினமும் குளிக்க வேண்டும், தினமும் பல் தேய்க்க வேண்டும். அந்த நாட்களில் தங்கள் குழந்தைகள் அவர்களுடைய துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கடந்த காலங்களில் வற்புறுத்தி இருக்கிறார்கள். அந்த இவர்கள் துணிகளை துவைக்காவிட்டாலும் காலையில் குளித்து விட்டுதான் நீ உணவு அருந்த வேண்டும், பல் தேய்த்து விட்டுதான் காப்பி சாப்பிட வேண்டும் என்ற நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தினால் அந்த பழக்கங்கள் தொடர்ந்து எல்லாவற்றிலுமே வந்துவிடும். அதுதான் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படை தத்துவம். இந்திய கலாச்சாரம் என்பது இந்திய குடும்பங்கள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் சொல்லப்படும் கருத்துக்கள் தான் இந்திய கலாச்சாரத்தில் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை அழகாக சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய வணக்கத்தை ராஜ் டிவிக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேரிலே இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமா? உங்களை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள்